திண்டுக்கல்லில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை குறித்து காவல்துறை ஆய்வாளரிடம் சரமாரியாக கேள்வி கேட்ட இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள கரியாம்பட்டி கிராமத்தில் சமூக பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. நிலக்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல், குழந்தை திருமண தடுப்பு, பெண் வன்கொடுமை, ஆன்லைன் மோசடி உள்ளிட்டவை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்போது திடீரென குறுக்கிட்ட அக்கிராமத்தைச் சேர்ந்த சேது என்ற இளைஞர் கள்ளச்சந்தையில் மது விற்பனை குறித்து காவல்துறை ஆய்வாளரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். காந்தி ஜெயந்தி அன்று அரசு அதிகாரிகளின் அனுமதியுடன் ஜோராக மது விற்பனையானது என சாடினார். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு டாஸ்மார்க் விடுமுறை, அன்னைக்கு முடிய பிளாக்ல எல்லாரும் ஓடுது. ஆனா டாஸ்மார்க்ல லீவ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் வருமானம். அதை யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம கரியாம்பட்டியை தான் முன்னாடி வச்சு பேசுறாங்க. கேட்டா சரக்கு விற்கிறாங்க, தூக்கி போறீங்க, சரி விற்கிறாங்க இல்லைன்னு சொல்லல. எதுக்கு விற்கிறாங்க? அரசியல் குழாம் இல்லாம யாரும் விற்க மாட்டாங்க. ஏன்னா கமிஷன் போகுது, வருது. பொது சபையில் பேசுறது